Hi friends, welcome to SKN Salem Karathan Raj YouTube channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமது பாரம்பரிய கலைகளில் தமிழுடைய அடையாளமத்துகளும் வீர கலையான சிலம்ப கலையில் மவுடு அதாவது பார்த்தீங்கன்னா மான் கொம்பு பயிற்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மான் கொம்பு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சிலம்ப கலைஞர்களாக இருக்கிற யாருமே இந்த மாதிரி பயிற்சி முறையை செய்யாத இருக்க மாட்டாங்க. இதில் எந்த மாதிரி தடுப்பு முறையெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி அடிக்கும் முறையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டைரெக்டாக நிகழ்ச்சிக்கு போவோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு சில தடுப்பு முறை பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கையில் மடுவும் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா வெப்பனை வச்சுருப்போம். ஸ்டிக் வச்சு நம்ம பண்ணுவோம். இப்போ 2 கையில் மடுவு வச்சு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பாருங்கள், பேசிக்காக நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் எப்படி தடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஸ்டிக்கில் ஆப்போசிட்டில் சிலம்பில் அடிக்கிறாங்கக்குள்ளே சண்டை பயிற்சி முறையை கையாளக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா இதில் தடுப்பு முறையை கையாளலாம். தடுக்கிறோம் பாருங்கள். இங்கே முட்டி நேர்க அடிக்குள்ளே இங்கே பிளாக் பண்ணுறோம். சேம் பிளாக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹிப் சைடில் அட்டாக் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைட் பிளாக் பண்ணுறோம். சேம் இந்த சைட். அடுத்தது பாருங்கள், நம்ம காதை சேர்த்து அட்டாக் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த சைட் அடுத்து பாருங்கள், இந்த சைடு வரும். அடுத்து நம்ம ஹெட்டு தலைக்கு மேலே அட்டாக் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி நிறுத்துவோம். அப்படி பாருங்கள், தலைக்கு மேலே இருக்குல்ல இப்படி நிறுத்துவோம், தலைக்கு மேலே இப்படி நிறுத்துவோம். இதே முறையிலேயே பாருங்கள். இப்போ நம்ம இங்கே குரோயின் அட்டாக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எங்கே பிளாக் பண்ணுவோம், இந்த பிளாக் இங்கே. சேம் ஃபேஸ் அட்டாக்குக்குள்ளே ஹெட் அட்டாக்குக்குள்ளே இங்கே வரும். மறுபடியும் பாருங்கள், கீழே மறுபடியும் ஃபேஸ் அட்டாக். இதுலேயே பார்த்தீங்கன்னா சைட் டைரெக்ஷன் அட்டாக் பண்ணக்குள்ளே இந்த சைடும் தடுக்கலாம், இந்த சைடும் பிளாக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைட் பிளாக் பண்ணிவிட்டும் இந்த சைடும் பண்ணலாம். அடுத்து சேம் டைம் நம்ம அந்த பொசிஷனை கொண்டு வரலாம். சேம் டைம் முன்னாடி லாக் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள், நம்ம நிற்கிற பொசிஷனில் சப்போஸ் பேக் சைடு அட்டாக் பண்ண வரான்னு வச்சுக்கணும். அப்படியே திரும்பி பிளாக் 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 4 டைரெக்ஷன். நம்ம எந்த டைரெக்ஷன்னாலும் நம்மளை தாக்க வந்தாங்கன்னா ஈஸியாக அந்த வெப்பனால நம்ம தப்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேச்சு இது பாருங்கள். இந்த சைட் பிளாக், சைட் பிளாக், சைட் பிளாக், சைட் பிளாக். அப்போ நம்ம ஒரே சைடே பார்த்தீங்கன்னா 4 டைரெக்ஷனும் நம்ம பிளாக் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன தடுக்கு முறையை பார்த்துருப்போம். அடுத்ததில் இதில் பொறுத்திருக்கோம். நம்ம தடுக்கிறோங்கிறத விட தடுக்க முறையில் தாக்கு முறை, இது 2 தான் இருக்குது. ஒன்று தடுக்க முறையில். தாக்கு முறையில் பார்த்திங்கன்னா நம்ம குத்து முறை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா மான் தன்னை வேட்டையாட வரக்குள்ள அந்த வேட்டையன்கிட்டேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த கொம்பால் முட்டி கொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது. ஆனால் அந்த மான் கொம்பு தன்னை வேட்டையாட வரக்குள்ள அந்த மான் எப்படி வேட்டையாடுதுங்கிறத மாதிரி அந்த ஒரு பயிற்சி நம்மளுடைய அடையாளமாக தெரிகிறது. இப்போ பாருங்கள், இப்போ இதில் பயிற்சி முறைகள் பாருங்கள். இப்போ இந்த கையில் பிளாக் பண்ணிவிட்டு இந்த கையில் பார்த்திங்கன்னா குத்துறோம். அப்படி பாருங்கள், நம்மளை அட்டாக் பண்ண வரோன்னா பிளாக் பண்ணிட்டு குத்துறோம். இந்த பயிற்சி முறை இப்படி தான் வரும். ஒரு சில அட்டாக் முறை பார்த்திங்கன்னா இப்படி குத்துற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், பிளாக்கு அட்டாக், பிளாக் அட்டாக். அப்படி பாருங்கள், இந்த சுத்து முறையிலேயே பேக் சைடு அட்டாக் பண்ண வரோன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி பாருங்கள், நிறுத்தி குத்துறோம். மறுபடியும் பாருங்கள், பிளாக் அட்டாக். மறுபடியும் பாருங்கள், பிளாக் அட்டாக். மறுபடியும் பாருங்கள், பிளாக் அட்டாக். இந்த மாதிரி பண்ணுறோம். இதில் சுத்துமுறை பாருங்கள். சுத்துமுறை எப்படி வரும்னா இப்படி ஃபார்வேர்டில் பாருங்கள், திரும்பி குத்து, திரும்பி குத்து, திரும்பி குத்து. பேக் ஃபார்வேர்டில் சேம், பேக் ஃபார்வேர்டில் சேம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டில் அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டாக வச்சுக்கலாம். அதே பார்த்திங்கன்னா இது சேம் தான். இதே பாருங்கள், திரும்பி அட்டாக் பண்ணிட்டு குத்துறோம், அல்லது திரும்பி அட்டாக் பண்ணிட்டு அதுலேயே குத்துறோம். மறுபடியும் பாருங்கள், திரும்பி அட்டாக் குத்து. பேக் சைடு சேம் பாருங்கள், திரும்பி குத்து. மறுபடியும் பாருங்கள், பேக் சைடு அட்டாக் குத்த போகிறோம். சேம் சைடில் வரான்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இதுதான் மூமெண்ட். சைடு இதுதான் மூமெண்ட். சைடு இப்படி வரும், சைடு இதுதான், சைடு இதுதான். அடுத்தது இப்போ இதுலேயே நீல் டவுன் பொசிஷனில் பாருங்கள், அட்டாக் குத்துறோம். மறுபடியும் பாருங்கள், நீல் டவுன் பொசிஷனில் அட்டாக் குத்துறோம். மறுபடியும் பாருங்கள், தலையை சுற்றி குத்திட்டு இங்கே ஒரு குத்துறோம். மறுபடியும் பாருங்கள், பிளாக் அட்டாக், பிளாக் அட்டாக், பிளாக் அட்டாக். மறுபடியும் பாருங்கள், பிளாக் அட்டாக். அதே மாதிரி பிளாக் அட்டாக். இதே மாதிரி ஃபார்வேர்டில் நம்ம ஸ்டிக்கர் நம்ம தலையில் தாக்க வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த முறையில் நிற்கலாம். அதே மாதிரி கீழே பாருங்கள் 1
2 3 இந்த மூமெண்ட் நிறுத்தலாம். இந்த பொசிஷன் கொண்டு வரலாம். அதே இதை சைடில் பார்த்தீங்கன்னா சேம் இந்த எக்ஸ் மூமெண்ட்டில் நம்ம பிளாக் பண்ணலாம். 1 2 3 4 5 இந்த மாதிரி வரும். அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த பயிற்சி முறையில் மலர் போட்டு எப்படி அட்டாக் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். இப்படி இருக்கும். மலர் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா திரும்பி இப்படியே வரும். மறுபடியும் பாருங்கள், திரும்பி பிளாக் அட்டாக், திரும்பி பிளாக் அட்டாக், திரும்பி பிளாக் அட்டாக், அந்த மாதிரி வரும். இதே மலர்லேயே பாருங்கள், ஃபார்வர்டில் சேம் டைம் எப்படி 2 கையால் குத்துறதுங்கிறத பாருங்கள். இப்படி இருக்கும். திரும்பி ஷே அட்டாக் பண்ணுறோம். மறுபடியும் பாருங்கள், திரும்பி அட்டாக், திரும்பி அட்டாக், இந்த மாதிரி வரும். அதே மாதிரி மலர்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் மூமெண்ட்டில் நம்ம எப்படி இது பண்ணுறோன்னு பாருங்கள். இப்படி இருக்கும். மலர் பாருங்கள், திரும்பி பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இப்படி குத்தி அப்படி அட்டாக் பண்ணுவாங்க பாருங்கள். குத்திட்டு அட்டாக், அப்படி பாருங்கள், எடுத்துட்டு குத்திட்டு அட்டாக், இந்த மாதிரி வரும். அடுத்தது பாருங்கள், இந்த பொசிஷன் பாருங்கள். அடுத்தது சேம் பொசிஷன், சேம் பொசிஷன், இந்த மாதிரி வரும். நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த பொசிஷன் நிறுத்தலாம், இந்த பொசிஷன் நிறுத்தலாம், இந்த பொசிஷன் நிறுத்தலாம். இந்த மாதிரி ஒரு பயிற்சி முறைகள் அது. அதே மாதிரி ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆல்ரெடி நான் சொன்னது தான், ஆல்ரெடி சொன்ன மூமெண்ட் தான். இதில் நம்ம எப்படி எடுக்கலாம், குத்தலாம், தாக்கலாம், அட்டாக், குத்தலாம், சேம் சைட் பிளாக், அட்டாக், 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 அட்டாக். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், உடான்ஸ் மெத்தடில் அட்டாக்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இப்படி இருக்கும். அப்படி பாருங்கள், அப்படி பாருங்கள், இந்த பொசிஷனில் இது குத்திட்டு எடுக்கிறோம். மறுபடியும் பாருங்கள், திரும்பிட்டு அப்படி பாருங்கள், மூமெண்ட்டில் உருவுறோம். அப்படி இந்த மாதிரி பார்க்க போகிறோம். அடுத்தது இன்னும் சில பயிற்சி முறைகள்லாம் பாருங்கள். இப்போ இந்த பொசிஷனில் நம்ம நீல் டவுனில் இந்த மாதிரி பவுலப் பண்ணுறோம். அந்த பொசிஷன்லேயே பார்த்தோம்னா நம்ம தாக்கு வரக்குள்ளே இந்த பொசிஷனில் இருக்கும். அப்படி இப்படியே வரும். இந்த பொசிஷன்லேயே நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம அந்த எதிரடியை நம்ம ஈஸியாக தாக்கலாம். அதுவும் இந்த பொசிஷன் இருந்துச்சு குத்தலாம். அப்படி பாரு, வந்துச்சு தாக்குறோம். அந்த மாதிரி ஒரு பயிற்சி முறை. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய கலைகளில் தமிழுடைய அடையாளமத்துக்களும் சிலம்பக்கலையில் மடுவு, அதாவது மான் கொம்பு பயிற்சி முறை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஐகான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐகான் லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனைத்து வகையான பதிவுகள் அதில் இருக்குது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கிரத்தின் ராஜ். ஜெய் ஹிந்த்.